ஆப்பிள் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, என்னால் சாப்பிட முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க, ஹெல்த்தியாக இருக்கணும் ஆனால் என்னால் ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்ப காசு கொடுத்து வாங்கி சாப்பிட முடியலன்னா தாராளமாக வந்து கொய்யா சாப்பிட்டுக்கலாம். கொய்யா வந்து பார்த்திங்கன்னா வந்து நாட்டு கொய்யாக்காயை தாராளமாக எடுத்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு காஸ்ட்லிஸாகவும் வந்து ரொம்ப கம்மி. அதே மாதிரி எல்லா சீசன்லேயுமே கிடைக்கக்கூடிய ஒரு பழம் வந்து கொய்யா பழம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கொய்யா பழம் வந்து ஆப்பிளை கம்பேர் பண்ணும்போது அதை விட இதில் எல்லா நியூட்ரிஷன் வேல்யூ வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி கொய்யாவில் வந்து வைட்டமின் சி சத்து அதிகமாக இருக்குது. ஆரஞ்சை கம்பேர் பண்ணும்போது அதை விட அதிகமாக வந்து உங்களுக்கு கொய்யா பழத்தில் தான் இருக்குது. அதே மாதிரி டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து பழம் சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிள் வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. பட் ஆப்பிளை விடையும் வந்து நீங்கள் கொய்யா சாப்பிடும்போது உங்களுக்கு சுகர் வேல்யூ வந்து ரொம்பவே கம்மியாகும். அதே மாதிரி நீங்கள் கொய்யா இலையும் வந்து தாராளமாக சாப்பிடலாம். எதனால் அப்படின்னா கொய்யா லீஃபில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாலிஃபினால் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் இருக்கிறனால இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டயபெட்டிக்கை வந்து தாராளமாக வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணும். முக்கியமாக வந்து நார் சத்தும் அதிகமாக இருக்குது. அதனால் டைஜஷன் ப்ராப்ளம், கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் இருக்கிறவங்க தாராளமாக வந்து ரெகுலராக ஒரு கொய்யா ஜூஸாக கூட நீங்கள் மேக் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனையே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வராது.